ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அமெரிக்கா லாட்டரி நம்பர் செலக்ட். இப்போ அமெரிக்காவில் உள்ளவங்க லாட்ரி சீட்டு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இது லாட்ரி சீட்டு வாங்குறது அங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் நிறைய பேர் இப்போ வாங்குறாங்க. இப்போ ஆன்லைன் இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிலேருந்து அமெரிக்கா லாட்ரி சீட்டும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நெறைய பேர் என்கிட்ட நான் ஜோதிடர். அது இல்லாம நான் லாட்டரி சீட்ட பத்தி நெறைய விஷயங்கள்லாம் என்னுடைய ஜோதிட பதிவுகள்ல சொல்லிட்டு வரேன். அத பார்க்குறவங்க நெறைய பேரு என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஜாதகம் பார்த்துட்டு இந்த மாரி எங்களுக்கு நம்பர் செலக்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சில பேருக்கு நம்பர் செலக்ட் பண்ணி குடுக்குறேன். அது நான் சொன்ன மாரி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாரி சில பேருக்கு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா சில ஜாதகங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரியும். அவங்களுக்கு லாட்ரி சீட்டு லக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஏன்னா, அதற்கான கிரக நிலைகள் அந்த ஜாதகத்துல ரொம்ப பலமான அமைப்புல இருக்கும். அது அது இல்லாம அவங்க இப்ப ஜாதகத்துல கொஞ்சம் பலம் இல்லாட்டி கூட, அந்த கிரகத்த வச்சு சில பேரு நம்பர் எடுக்கும்போது, அது கூட அவங்களுக்கு சிலருக்கு பலன் குடுக்குது. அது மாரி, இப்ப இந்த பதிவுல ஒரு சில விஷயங்கள் நான் புதுசா சொல்லப் போறேன். இதுல என்னன்னா, அமெரிக்கால லாட்டரி சீட்டு வாங்குறவங்க, எப்படின்னா, இப்ப 4 நம்பர் வாங்குவாங்க, 6 நம்பர் வாங்குவாங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. அ நம்பர்ஸ் எதுவா இருந்தாலும், நம்மளுக்கு அதிர்ஷ்ட நம்பர் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல சில கிரக நிலைகள் இருக்கும். அந்த கிரகத்துக்கு சில நம்பர்ஸ் இருக்கும். அது அந்த ஜாதகத்துல அமைஞ்சிருக்கிற இடத்த வச்சு, அந்த அதிர்ஷ்டத்த நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கலாம். அத ட்ரை பண்ணலாம். பெரும்பாலும் அது சக்சஸ் குடுக்குது. அத வச்சு அதோட ஒரு விஷயத்த நான் இந்த பதிவுல போட்டிருக்கேன். நெறைய பேரு இந்தியால உள்ளவங்க நெறைய லாட்டரி சீட்ல இப்ப நான் இந்த பதிவு தமிழ்நாட்ல போடுறேன். தமிழ்நாட்லலாம் லாட்டரி சீட்டே கிடையாது. ஆனா, இங்க இருக்கிறவங்க லாட்டரி சீட்டு இங்க இந்தியா நம்பர் கேட்டாங்கன்னா, அது என்னால பண்ண முடியாது. ஏன்னா, அது ஏற்கனவே பிரிண்ட் ஆகி வரக்கூடிய நம்பர். அது நம்ம இந்த நம்பர்லாம் எடுங்கன்னா, அதெல்லாம் போய் அவங்க எடுக்க முடியாது. அது ஏன்னா ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கும். அந்த பிரிண்ட் ஆனது ஒரு சில கடைகள்ல இருக்கிற நம்பர தான் எடுக்க முடியும். அமெரிக்காலலாம் எப்படின்னா, நம்பர நம்ம செலக்ட் பண்ற மாரி இருக்கு. அமெரிக்கா மற்ற கண்ட்ரிலலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 50 நம்பருக்குள்ள நம்பர செலக்ட் பண்ணலாம். 6 நம்பரு. அ டபுள் டி டபுள் டிஜிட்டா வரும்போது அது 12 நம்பரா வருது. இந்த மாரி 4 நம்பர் வருது. இந்த மாரிலாம் செலக்ட் பண்ணும்போது, அத யூஸ் பண்ணி இந்த ஜாதக வழியா நம்ம நம்பர செலக்ட் பண்ணிக்கலாம். அது பெரும்பாலும் அதிர்ஷ்டத்த குடுக்க அளவுக்கு இருக்கும். அதனால இந்த பதிவுல நான் சில விஷயங்கள் சொல்லி தரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, லாட்டரி நம்பர் அப்படிங்கைல அது திடீர் அதிர்ஷ்டத்த உருவாக்குறது. அதேபோல ஒரு அது எப்படின்னா, அது ஒரு சீட்டு. நம்ம ஒரு கேம்லயோ, ஏதோ ஒரு போட்டியில நம்ம கலந்திருந்தோம்னா, அதுல நம்மளுக்கு எப்புட்ன்னா, அந்த லாட்டரி சீட்ட அடிக்கணும்னா, அது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது லைஃப்ல. அதேபோல அந்த எதிர்பாராத நிகழ்வ நடத்தக்கூடிய கிரகங்கள் என்ன? அதேபோல போட்டிக்கு உள்ள கிரகம் எது? இது 2 தான் லாட்டரி சீட்ல செயல்படும். அப்படி பார்க்க போனா, புதன் அது போட்டிக்கு உருவாக்குறது. ஒரு போட்டிய திறமை இருக்கிறதோ, அது ஒரு போட்டியில ஈடுபடுறத சொல்றது புதன். திடீர் அதிர்ஷ்டத்த குடுக்குறது செவ்வாய். அது ஜாதக ரீதியா பார்க்கும்போது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் போட்டிய சொல்லக்கூடியது. அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அதேபோல 8ஆம் இடம், அதுக்கு அதிபதி செவ்வாய். அந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்த உருவாக்கும். இது 2 வச்சு தான் இது 2 ஒரு ஜாதகத்துல வலுவோட இணைவு, பார்வை, நட்சத்திரம் இப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா, நிச்சயமா அவங்களுக்கு பரிசு சீட்டு இருக்கும். பரிசு சீட்டு இல்ல, மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பணம் கிடைச்சவங்களோட ஜாதகத்துலலாம் அந்த அமைப்பு இருக்கும். அதனால அத வச்சு நான் சில விஷயங்கள லாட்டரி நம்பர் எடுக்கிறத பத்தி சொல்றேன். ஆ அப்ப உங்க ஜாதகத்துல
புதன் வந்து இப்ப எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். புதன் வந்து இப்ப மேசத்துல இருக்கலாம், ரிஷபத்துல இருக்கலாம், மிதுனத்துல இருக்கலாம். இப்படியே வரிசையா மீனம் வரையும் 12 வீடு இருக்கும். இது வந்து புதன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த 12 இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். மேசத்துல இருக்கலாம், ரிஷபத்துல இருக்கலாம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படி 12 வீட்ல எங்க வேணாலும் செவ்வாயும் இருக்கலாம். இப்ப உங்க ஜாதகத்துல புதன் எந்த வீட்ல இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப மேசத்துல இருக்காரு, இல்ல ரிஷபத்துல இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு அப்படின்னு நீங்க வரிசையா எந்த இடத்துல இருந்தாலும் 12 கட்டத்துல எங்க வேணாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும். 9 கிரகமும் 12 கட்டத்துக்குள்ள இருந்தா ஆகணும். உங்களுக்கு இப்ப புதன் இருக்கிற வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப உங்களுடைய அந்த புதன் போய் கடகத்துல இருக்காருன்னு வைங்க. கடகத்துல இருந்தா அது சந்திரனுடைய வீடு. அப்ப 2ஆம் நம்பர். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து இப்ப செவ்வாய் அப்படின்னு பார்க்கையில, உங்களுக்கு ஒரு கும்பத்துல இருக்காருன்னு வைங்க. அந்த வீட்டு அந்த அதிபதி வந்து சனீஸ்வரர். இப்ப சந்திரன் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கிற வீடு வந்து புதன். அந்த புதன் அதிபதி யாருன்னா, புதன் இருக்கிற வீட்டோட அதிபதி சந்திரன். அவரு 2ஆம் நம்பரு. அதுக்கடுத்து செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்காரு. அப்படின்னா, அந்த கும்ப வீட்டு அதிபதி சனீஸ்வரர். அவரு நம்பர் 8. அப்ப இந்த 2, 8 தான் காம்பினேஷன் உங்களுக்கு லாட்டரிய குடுக்குறது. சரி, இத எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது? அப்படின்னா, இப்ப லாஸ்ட்ல நீங்க வந்து கடைசியா ஒரு சீட் வாங்குறீங்கன்னா, அதுக்கு முன்னால அந்த லாட்டரி சீட்ல கடைசியா வின் பண்ண நம்பரு எந்த நம்பர்ன்னு பாருங்க. அந்த நம்பர் இப்ப 4 நம்பர் இருக்குன்னா வைங்களேன், அதுல 2 நம்பர் வந்து புதனுடைய நம்பர். அதாவது புதன் இருக்கிற வீட்டு அதிபதியான சந்திரன். அப்ப 2ஆம் நம்பருக்கு வந்து 2 இத எடுத்துக்கங்க. அதேபோல புதன் புதனுக்கு வந்து இருக்கிறது சந்திரன் வீடு. அப்ப 2ஆம் நம்பரு. அப்ப 2ன்னா 22ன்னு நீங்க எடுத்துக்கணும். இப்ப செவ்வாய் போயி இதுல இருக்காரு. உங்களுக்கு கும்பத்துல இருக்காரு அப்புட்ன்னா, சனி பகவான். அந்த வீட்டோட நம்பரு சனிக்கு வந்து 8ஆம் நம்பரு. 2, 8ன்னு எடுத்துங்க. 22, 88. இப்ப ஏற்கனவே இப்போ ஒரு சீட் வாங்க போறீங்கன்னா, அதுக்கு முன்னால அந்த சீட்ல எந்த நம்பர் விழுந்திருக்கோ, அதுல இந்த 22, 88 இப்ப 4 நம்பரு எடுத்திருக்கீங்கன்னா, அந்த 4 நம்பர்ல எடுக்க போறீங்க. ஏற்கனவே 4 நம்பர் விழுந்திருக்கு. அந்த 4 நம்பர்ல நீங்க இந்த 4 நம்பர ஃபர்ஸ்ட்டு 2 நம்பருக்கு 22 கழிக்கணும். அடுத்து 2க்கு அடுத்து 3, 4 வரக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வந்து அந்த 8ல கழிக்கணும். கழிச்சு போட்டுட்டு வாங்க. இதுல செலக்ட் பண்ணி பாருங்க. இந்த மாரி இது ஒரு வழி. இப்ப நான் சொன்னது இப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல புதன் இருக்கிற வீடு சந்திரன் வீடு. அப்ப உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் வரும். 2. அப்ப ச செவ்வாய் இருக்கிற வீடு எந்த வீடுன்னு பார்க்கணும். அது சனீஸ்வரர் வீட்ல. உங்களுக்கு எந்த வீட்ல இருக்காரோ, அந்த வீட்டு அதிபதியோட நம்பர நீங்க நியூமராலஜில எப்படி நம்பர் குடுத்துருக்காங்களோ, அந்த நம்பர நீங்க எடுத்துக்கணும். அந்த நம்பர எடுத்துக்கிட்டு, இப்ப 22, 88ன்னு வருது. இந்த 2 நம்பர் தான் 2, 8 தான் உங்களுடைய நம்பர்ன்னு கணக்கு வச்சுக்கங்க. இப்ப இதுவே வந்து 6 நம்பர்ல வந்தாலும், இதே மாரி பாதி நம்பர வந்து ஃபர்ஸ்ட்ல புதனுக்குள்ள நம்பர்ல கழிச்சிடுங்க. அடுத்து பாதி நம்பர அது எத்தன நம்பரா வேணாலும் இருக்கணும். 10 நம்பரா இருக்கட்டும், 12 நம்பரா இருக்கட்டும். 10 நம்பரா இருந்தா 5 நம்பர்ல புதனுக்குரிய நம்பர். புதன் வந்து எந்த வீட்ல இருக்காரோ, அந்த வீட்டு அதிபதி நம்பர கழிங்க. அதுக்கு அடுத்து செவ்வாய் எந்த வீட்ல இருக்காரோ, அந்த வீட்டு அதிபதியோட நம்பர அடுத்த பாதியில இப்ப 10 நம்பர்னா 5 இதுல, 5 அதுல அப்படி கழிச்சு நீங்க போடுங்க. அந்த மாரி போட்ட நம்பர வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கி பாருங்க. அது உங்களுக்கு பயன் தரலாம்.
என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா, ஜாதகம் பார்த்து இந்த மாரி நம்பர் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறதுனா, அதுக்கு கட்டணம் உண்டு. நான் கேட்கிற கட்டணத்த குடுத்தா தான் நான் வந்து செலக்ட் பண்ணி குடுப்பேன். உங்களுக்குரிய நம்பரு. நீங்க அடுத்தடுத்து வாங்கும்போது, என்கிட்ட நீங்க இந்த மாரி நான் நம்பர் வாங்குறேன். இதில எப்படி நான் கழிச்சுக்கிறேன். நான் 2 தடவ உங்களுக்கு சொல்லிக் குடுத்தா 3வது தடவ நீங்களே பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது உங்களுக்கு கை வந்த கலையாயிரும் அப்புறம். ஓ! இதில போட்டு இப்படி கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது மாரி உங்களுக்கு தேவைன்னா, இந்த பதிவுல நான் இப்ப சொன்ன இந்த விவரத்த வச்சு, நீங்களே கூட செலக்ட் பண்ணி எடுத்துறலாம். அப்படி உங்களுக்கு புரியல, எனக்கு நீங்க செலக்ட் பண்ணி குடுத்துருங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா கட்டணம் உண்டு. அது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. உங்களால கட்டணம் குடுக்க முடிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து இந்த மாரி நம்பர செலக்ட் பண்ணி குடுக்குறேன். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் அதேபோல இந்த நம்பர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.